வல்லமையுள்ள ஆண்டவரின் இனிய நாமத்தில் வாழ்த்துகள். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு இலக்கு நிர்ணயம். இலக்கு இல்லாத வாழ்க்கை திசை தெரியாத கப்பலை போன்றது. எங்கு செல்கிறது என்று தெரியாது, எப்போது கரை சேரும் என்றும் தெரியாது. ஆனால் தெளிவான இலக்கு உள்ள மனிதன் வாழ்க்கையில் முன்னேறுவான். ஒரு மாணவன் மருத்துவராக வேண்டும் என்று இலக்கு வைத்தால் அவன் அதற்காக முயற்சி செய்வான். ஒரு விளையாட்டு வீரர் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் அவன் தினமும் பயிற்சி செய்வான். அதேபோல் நமக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல இலக்கு தேவை. நல்ல இலக்கின் முக்கியத்துவம்: 1. இலக்கு வாழ்க்கைக்கு திசை கொடுக்கிறது. எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை இலக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2. இலக்கு முயற்சியை அதிகரிக்கிறது. இலக்கு உள்ளவர்கள் சோம்பேறியாக இருக்க மாட்டார்கள், அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். 3. இலக்கு நம்பிக்கையை தருகிறது. சிரமங்கள் வந்தாலும் நான் அடைய வேண்டிய இடம் இருக்கிறது என்ற எண்ணம் நம்மை முன்னேறச் செய்கிறது. வேதாகமத்தில் பவுல் சொல்கிறார், குறியை நோக்கி தொடர்கிறேன். அவருக்கு ஒரு தெளிவான இலக்கு இருந்தது: தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. இலக்கை அமைக்கும்போது நினைவில் கொள்ள வேண்டியவை: நல்ல இலக்கு இருக்க வேண்டும், அடையக்கூடிய இலக்கு இருக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்தோடு பொருந்திய இலக்கு இருக்க வேண்டும், முயற்சியோடும் ஜெபத்தோடும் செயல்பட வேண்டும். அன்பானவர்களே, கனவு காண்பது மட்டும் போதாது, அதை அடைய முயற்சியும் தேவை. இன்று நீ வைக்கும் சரியான இலக்கு உன் எதிர்காலத்தை மாற்றக்கூடும். நினைவில் கொள்ளுங்கள், இலக்கு தெரிந்த மனிதன் வழி தவற மாட்டான். தேவன் நமது வாழ்க்கைக்கு நல்ல நோக்கத்தையும் திசையையும் கொடுப்பாராக. ஆமீன்.